ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் கார்டன் டூர் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மே மாதம் என்னென்ன விதைக்கலாங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு சின்னதாக ஒரு கார்டன் டூர் மாதிரி பார்த்துட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாம். இது வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கிற சின்னதாக ஒரு அலோவேரா பிளான்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுச்சு, அதனால தான். ஸோ மாடி தோட்டத்தை போய் பார்க்கலாமா? அண்டு பார்ப்போம் எப்படி இருக்குது மாடின்ட்டு. ஸோ வழக்கமாக பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்தே பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி முள்ளங்கி போட்டிருந்தேன். இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து அரைக்கீரை போட்டிருக்கேன் அண்டு விதைச்சிருக்கேன். அண்டு இது சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ், பக்கத்துலேயே ஒரு சின்ன நித்திய கல்யாணி ஒயிட் கலர், சுற்றி பேப்பர்லாம் போட்டிருக்கேன் நிறையா. ஸோ பேப்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச இலைகளால் மூடாக்க போட்டிருக்கேன். இது இந்த சம்மர் டைமில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சில்னஸை வந்து செடிகளுக்கு கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லாம் கலந்து ஒரு மூடாக்க மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வயல் பொன்னாங்கண்ணி. இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டிருக்கேன், வெந்தயக்கீரை. இப்போ தான் லைட்டாக முளைச்சி வந்துட்டுருக்கு. ஸோ வெந்தயக்கீரை, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு மிளகா சாப்ளிங் வந்துட்டுருக்கு. அண்ட் அதையும் எடுத்து வைக்கணும். இந்த சைடு இது வந்து பார்த்திங்கன்னா இது சங்குப்பூ, இந்த சாப்ளிங் வந்துட்டுருக்கு, எடுத்து வைக்கணும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் சூப்பராக வந்துட்டுருக்கு. இதெல்லாம் கட்டிங்ஸ் வச்சாலே போதும். மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா கீரைகள் எல்லாமே சூப்பராக வரும். சம்மருக்கு கீரைகள் எல்லாமே சூப்பரான வரக்கூடியது தாங்க. அதேமாரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது செடி பசலை. அது பக்கத்துலேயே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கொண்ட பருப்பு கீரை. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த கீரை ஒரு பேக் ஃபுல்லாகவே வச்சணும்னு பார்த்துச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பருப்பு கீரை ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் விடவே விடாது. மற்ற கீரைகளை விட ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு ஈஸியாக வந்து வாய்க்குள்ள அப்படி வெண்ணெய் நழுவுற மாதிரி நழுவும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு சமைக்கிறது வேணும்னா கூட சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். இது வந்து செரின்னு சொல்கிறாங்க, ஸோ அதனால் வச்சு பார்ப்போமேன்ட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த செடிகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது நிறைய பேர் செரின்னு சொன்னாங்க, இது தானாகவே வந்துச்சு, நாங்கள் எதுவும் விதை போடல. அண்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போமேன்ட்டு வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ இதுவுமே நல்லா வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரையும் வந்து நல்லாவே வந்துகிட்ருக்கு. கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம் அடிக்கடி. ஸோ பாலக்கீரை. இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கீரை போட்டிருக்கு. இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. முளைக்கீரை வந்து எடுக்கிறது. இது வந்து பேக் பார்த்திங்கன்னா இது 2 பேக்கும் மாற்றி எடுத்துக்கிறது தான். போட்டுட்டு திருப்பி விதைகள் எடுத்து போடுறது, அந்த மாதிரி மாற்றி போட்டுட்ருக்கிறது தான். முளைக்கீரை இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் பருப்பு கீரை, சாரணக்கீரை எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இதையும் நாங்கள் எடுத்துப்போம் அப்பப்போ. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பதியம் போட்ட நித்தியமல்லி இருக்குது. நித்தியமல்லி எப்படி பதியம் போடுறதுன்ட்டு ஒரு வீடியோ காட்டியிருப்பாங்க, அதுக்காக பதியம் போட்டது. ஸோ அந்த பதியம் போட்ட நித்தியமல்லி இதில் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது குண்டு மல்லி. ஸோ இதுவும் நல்லா பூத்துட்ருக்கு. சின்ன செடியாக தான் இருக்குது, பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு 2-3 பூக்கள் நல்லாவே பூத்துட்ருக்கு. இப்போது இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லி ஓரளவுக்கு நல்லாவே பூக்குதுங்க. மல்லி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இது செம்பருத்தி. இது வந்து எல்லோ கலர் 1 பெட்டல் செம்பருத்தி. மொட்டுக்கள் நீங்கள் பார்க்கலாம், நிறைய மொட்டுக்கள் வச்சிட்ருக்கு. ஸோ செம்பருத்தி வந்து இந்த சீசனுக்கு சூப்பராக பூத்துட்ருக்கு. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நிலவேம்பு வந்து ஓரளவுக்கு இந்த சைடு டல்லு தான், அந்த சைடு வந்து ஓரளவுக்கு பச்சை வசல் இருக்குது. கொஞ்சம் காஞ்சி போக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூடாக்கு போட்டு திருப்பி கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. கீழே இந்த கிளைச்செடிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து பிடுங்கி விடணும். கிளைச்செடிகள் இருந்துச்சுனாலே சத்துக்களை உறிஞ்சிடுங்க. கிளைச்செடிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சது பிங்க் கலர் செம்பருத்தி. ஸோ இது வந்து ஒயிட் கலர் செம்பருத்தி. இதுதான் இந்த ஒயிட் கலர் பிங்க் கலர் செம்பருத்தி. பார்த்திங்கன்னா முட்டுக்கள் நல்லாவே விட்டுருக்கும். இங்கே ஒரு முட்டுக்கள் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 முட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி. ஸோ இந்த கலருது, ரெட் கலருது அடுக்கு செம்பருத்தி. இதுவும் நல்லாவே இருக்குது, செடி ஆரோக்கியமாக.
அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹைப்ரிட் செம்பருத்தின்ட்டு இப்போ ரீசெண்டாக வீடியோ போட்டுறது. அது இன்னும் நிறைய முட்டுக்கள் விட்டுகிட்டே தான் இருக்குது. இங்கே ஒரு முட்டு இருக்கா, இதோ இருக்குது. அப்புறம் இங்கே கூட ஒரு முட்டுக்கள் இருக்குது. ஸோ சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த செடிகள்லாம். வேறு என்ன பூச்செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா செடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்கு. சில ரோஜாக்கள் தாங்க, எல்லா ரோஜாக்களும் வரல. இந்த மே மாதத்தில் வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்க போது. இன்றைக்கி கிளைமேட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் சென்னை பொறுத்த வரைக்கும், ஆனால் இதுக்கப்புறம் மே மாதம் நல்லா கொடூரமாக தான் இருக்குன்றாங்க வெயில். பார்க்கலாம் எந்த அளவுக்கு சர்வே ஆகுதுன்னு. இத்தனைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீன் நெட் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே வச்சுருக்கிறதுக்கே எனக்கு ஓரளவுக்கு கருகி தான் போகுது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி சிலதெல்லாம் ரஸ்ட்டு டிசீஸ்ன்னு இருக்கும், இந்த வைரஸ் டிசீஸ். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொன்னேன், மஞ்சளை நீங்கள் கூட கரைச்சி தண்ணியில் கரைச்சி ஈவினிங் டைமில் தெளித்து விடலாம். அதுக்கு ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்குது. இதெல்லாம் அப்படி ரெக்கவர் ஆகி வந்த பிளான்ட்டு தான். முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறையா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா புது துளிர்கள் நிறைய வந்திருக்கு ரோஸ் செடியில். பை சேயிங் ஆல் தட் சில செடிகள் கருகி தான் போகுது. பாருங்கள், என்னோடய கொடி ரோஸ் ஃபேவரட் பிளான்ட். ஸோ கருகி தான் போயிருக்கு. இதை ரெக்கவர் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான டைம் தான். பட் ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இயற்கையை விட்டதுன்ட்டு போக வேண்டியது தான். டயாந்தஸ். ஸோ இந்த செடியை நான் ரொம்ப டவுட் பட்டேன், இந்த சம்மர்லாம் தாங்குமான்ட்டு. நல்லா தாங்கி சூப்பராக வந்துட்டுருக்க டயாந்தஸ். ஸோ இது சூப்பரான செடி. இந்த சைடு ஃபுல்லாகவே மூலிகை நிறையா இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா துளசி, அதுக்கப்புறம் கற்பூரவல்லி, அதுக்கப்புறம் லெமன் கிராஸ்ன்ட்டு நிறையா இருக்குது. இந்த சைடும் இருக்குது ஆக்சுவலி லெமன் கிராஸ், கற்பூரவல்லி. ஃபுல்லாகவே ஒரு கற்பூரவல்லி ஒரு கூட்டமாகவே வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மேரிக்கு தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், எப்படி கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்குறது, எப்படி பராமரிக்கிறதுன்ட்டு. அதை போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டேபிள் ரோஸ் வெரைட்டி, ஒரு கலர். அதுக்கப்புறம் செடி முருங்கை ஃபுல்லாகவே இந்த ரோ ஃபுல்லாக வச்சுருக்கேன். அண்டு செடி முருங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே கீழே ஒரு குட்டி பிளான்ட் இருக்குது, அதை பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்னேனியம்ட்டு. இது வந்து பன்னீர் செடின்னு கூட சொல்லுவாங்க. ஸ்மெல் பண்ணி பார்த்தா பன்னீர் வாசனை அடிக்கும். வாவ், தெரிகிறதா? இங்கே பூ பூத்துருக்குங்க. கற்பூரவல்லியில் பூ பூத்துருக்கு. எவ்வளோ அதிசயம் பாருங்கள். கற்பூரவல்லி பூ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ கற்பூரவல்லி பூ பூக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ பூ நல்லாவே பூத்துருக்கு, அழகாக இருக்குது பூ. ஆக்சுவலி இதுலேருந்து விதைகள் வருமா, வந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணி வைக்கிறேன், பார்த்துட்டு இது அப்டேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பூ. அதுக்கப்புறம் செடி முருங்கை. இது கட் பண்ணி வெட்டிகிட்டு இருக்கிறது. இதுவும் ஓரளவுக்கு பூ பூக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. பக்கத்தில் இருக்கிற செடிகள்லாம் ஓரளவுக்கு பூக்கள் நல்லா பூத்துட்ருக்கு. பார்த்திங்கன்னா பூக்கள் நல்லா பூத்துட்ருக்கு. அண்டு கூடி சீக்கிரம் இது காய் வந்துடும் நினைக்கிறேன். மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் செடி முருங்கை இருந்ததுன்னா பூ பூக்கிற சீசன். நல்லா உரங்கள் வைங்க, பராமரிப்பு கரெக்டாக வைங்க, ஓரளவுக்கு நல்லா பூ பூக்கும். அண்ட் இதுக்கு ஒரு தனி வீடியோவே பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதை எப்படி பராமரித்து எப்படி பூ பூக்க வைக்கிறதுன்ட்டு. விட்டுறாதீங்க இந்த சீசனுக்கு. அடுத்தது சுண்டை ஃபுல்லாகவே ஒரு ரோ ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். இது இங்கே ஒரு சுண்டை செடி, இது ஒரு சுண்டை செடி, அண்ட் இது ஒரு சுண்டை செடி. மூணுமே வேறு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து படர்ந்து போகுது, அண்ட் இது வந்து ஹைட்டுக்காக போகுது, இது திருப்பி படர்ந்து போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக இருக்குது. சின்ன டிசீஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயன் குறைபாடுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை கரெக்டாக டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓரளவுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கும். அது துருப்பிடிச்ச ஆணியெல்லாம் சத்தியமாக சரிப்பட்டே வராதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு என்னமோ அது அயன் இறங்குது, தண்ணியில் இறங்குது, அப்படிலாம் இறங்கவே இறங்காது. தண்ணியில் வந்து அயன் கரையாது. ஸோ அது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு புரிஞ்சது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த டிப்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அயன் டெஃபிஷியன்சி ஓரளவுக்கு சரியாகும். அண்டு இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் ரொம்ப டேமேஜ்டான லீவ்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சத்துக்கள் நல்லா ஆரோக்கியமாக உங்களுக்கு வந்து மற்ற இலைகளுக்கெல்லாம் போய் சேரும். ரொம்ப டேமேஜ், ரொம்ப ஹை எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அண்டு சுண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லாவே காய்ச்சிட்ருக்கு. ரொம்ப ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு மே மாதத்தில் ஓரளவுக்கு காய் இருக்குது. அடுத்தது மிளகாயெல்லாம் ரொம்ப டல்லுங்க. செடி கிட்டத்தட்ட சாகிற ஸ்டேஜுக்கெலாம் போயிடுச்சு. ஆனால் என்ன குட்டி குட்டியாக காய் இருக்குது. அந்த சைடு நான் போகும்போது காட்டுறேன். சின்ன காய்கள் காய்க்குது. அண்டு இந்த சைடு பார்க்கலாம்.
இது புதுசாக நான் வாங்கிட்டு அந்த தொட்டி வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் பாருங்கள், வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஸ்ப்ரே பெயிண்ட் நீங்கள் பெயிண்ட் கார்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அடிச்சிருங்க. ஏன்னா நார்மல் பெயிண்ட் அடிக்கிறது கூட கஷ்டம். ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் ஒரு இந்த ஹிட்டு மாதிரி தான் இருக்கும். சர்றன்னு அடிச்சிங்கன்னா நல்லா ஸ்ப்ரே மாதிரி நல்லா ஒயிட் கலரில் வந்துடும். ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து வச்சுருங்க. இந்த வெயிலுக்கு ஓரளவுக்கு நல்லது. பிளாக் கலர் தொட்டி வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் இந்த ஒயிட் கலர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டிங்கன்னா ஓரளவுக்கு வெயிலேருந்து தப்பிக்கலாம். ஏன்னா பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா சன் ரேடியேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒயிட் கலர் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். ஓரளவுக்கு வெயிலோட தாக்கத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டியான ஒரு ஹேக் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இங்கே ஒரு செடி முருங்கை இது இருக்குது. கொஞ்சம் கார்டன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இப்போ அடுத்த மாதம் ஜூன் மாதம் ஜூலை மாதங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதுக்கு நம்ம கார்டன் ப்ரிப்பேர் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு கலையை. அதை நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்காக தான் நான் கார்டன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் நிறைய செடிகள் நான் இன்னும் ட்ரை பண்ணாமல் இருக்கேன். நித்தியமல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடி நல்லா படர்ந்துட்டுருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுருந்தேன். வெயில் அந்தளவுக்கு சரியாக படலை. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். இது வெயில் படப்படதாங்க இந்த செடி வந்து சூப்பராக வந்துட்டுருக்கும். ஸோ செடி படர்ந்து போயிட்டுருக்கு. பூக்கள் கொஞ்சம் கம்மி தான். இப்போ வெயில் படுற மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்ட்டு. நித்தியமல்லி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ, இதுவும் நல்லா பூத்துட்டு தான் இருக்குது. இது நான் டீக்காக நான் அடிக்கடி பறிச்சிடுவேன். இப்போதைக்கு எதுவும் இல்லை சங்குப்பூ. அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். 3 போட்டிருந்தேன். முலாம்பழம் ஒன்று போட்டிருந்தேன், ஜுக்கினின்னு ஒரு வெரைட்டி போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் வெள்ளரி போட்டிருந்தேன். ஐ திங்க் இது முலாப்பழம் தான் வந்து காய்ச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது 3மே வந்து ஒன்று முலாம்பழம், ஒன்று வந்து வெள்ளரி, இன்னொன்று வந்து ஜுக்கினி. ஐ திங்க் இது முலாம்பழம் தான் நினைக்கிறேன். வியூவர்ஸ் யாராவது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். வந்திருக்கு ஒரு காய், இங்கேயோ பார்த்தனே. யா, ஹியர் இட் இஸ். தெரியுதுதான், முலாம்பழம் தான் நினைக்கிறேன். ஸோ இது வியூவர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களோட ஓட்டு என்ன, இது முலாம்பழமா என்னென்னு பாருங்கள். முலாம்பழம் தான் மோஸ்ட்லி 99%. பார்த்துட்டு நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். அண்டு அடுத்தது வெள்ளரி, சுக்கினி. ஓரளவுக்கு செடி நல்லா வந்துட்டுருக்கு, பார்க்கலாம். கொடி வகைகள் கொஞ்சம் டல்லு தான் ஆக்சுவலி. இந்த சம்மர் வெயில் கொஞ்சம் வெயில் அடிக்குது. மதியானம் இன்றைக்கி தான் அதிசயமாக வந்து வெளியில் வர மாதிரி இருக்குது. மற்ற நாள்லாம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா 12-1 மணிக்கெலாம் ரொம்ப கஷ்டங்க. கீரைகள் எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்குங்க. இது வந்து அதுலேயும் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரையெல்லாம் சூப்பராக வந்துட்டுருக்கு. கட்டிங் உடச்சி வச்சாலே நல்லா வருது. அண்ட் மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அண்ட் அதேமாதிரி இது வந்து சொன்னால மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லு தான். 1-2 காய் அப்பப்போ காய்க்குது. பட் ஆனால் ரொம்ப டல்லு. இந்த மே மாதம் என்ன விதைக்கலாம் விஷயத்துக்கு வரேன். கார்டன் டூர் பார்த்துக்கிட்டே அப்படியே அதையும் பார்ப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காராமணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதம் வந்து மே மாதம் 15-20க்கு மேலே வந்து காராமணி ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி கொத்தாரங்காய் ட்ரை பண்ணுங்கள், வெண்டைக்காய் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் மே மாதம் 15-20க்கு மேலே ட்ரை பண்ணக்கூடியது. அதே மாதிரி மே மாதம் 15-20க்கு அப்புறம் நாற்று போட்டு எடுத்து வைக்க ஆரம்பிங்க. கத்திரிக்காய், அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் கொடி வகைகள், உங்களுக்கு பிடிச்ச என்ன கொடி வகைகளோ அதெல்லாம் நாற்று போட்டு எடுத்து வைக்க ஆரம்பிங்க. நாற்று நீங்கள் வந்து ட்ரே வந்து வாங்கிட்டு வந்து இல்லை கப்லேயோ இல்லை பேப்பர் கப்லேயோ எதுலையோ வீட்டுக்குள்ளே வைங்க, வெளியில் வைக்காதீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரி இடமா இருந்தால் கூட போதுமானது. அந்த மாதிரி இடத்துல நாற்று போட்டு மே மாதம் 20க்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கார்டனை கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சொடக்கு தக்காளி. இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க இங்கிலீஷ் கண்ட்ரீஸில். இதை டொமேட்டோ லேஸ்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சால்சா பண்ணி சாப்பிட்றாங்க. அந்த சால்சா ரெசிபி நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். இதை நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சொடக்கு தக்காளி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட்டியே தக்காளி மாதிரி இருக்கும். பாருங்கள், குட்டி தக்காளி மாதிரி இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு காய் இது. சொடக்க தக்காளி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது சும்மா அந்த விதைகள் நீங்கள் போட்டு விட்டாலே வரும். இந்த சொடக்க தக்காளி ஒரு காயை நீங்கள் வந்து விதைச்சி இது பண்ணிங்கனாலே அதுலேருந்து உங்களுக்கு காய் வந்துடும். அண்ட் அதேமாதிரி வந்து அவரைக்காலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மே 15-20க்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு எந்த காயும் வேணாம், கீரைகள் மட்டும் போட்டு எடுக்கலாம். அதேமாதிரி இந்த கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா கொடிப்பசலை கீரை, சிகப்பு கொடிப்பசலை கீரையெல்லாம் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிகப்பு கொடிப்பசலை கீரை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் இது பொரியலுக்கு வந்துடும். அந்தளவுக்கு எனக்கு வந்து இலைகள்லாம் நல்லா இருக்குது. பாருங்கள், கொடி நல்லா படர்ந்துருக்கு, தெரியும் உங்களுக்கு. ஸோ வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிற அளவுக்கு எனக்கு வந்துருச்சு. சின்னதாக இந்த ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கோம். பட் ஆனால் நல்லாயிருக்கு ஆக்சுவலி. கீரை அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
இது போன வாட்டி போட்டது தான், போன மாதத்தில் போட்டது தான், நல்லா வந்துட்டுருக்கு ஆக்சுவலி. அவரைக்காய் கொத்தவரங்காய் ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராக காய்ச்சிட்ருக்குங்க. கொத்தவரங்காய் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி இது ட்ரை பண்ணுங்கள், பிரண்டை கட் பண்ணி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வரும். வெயிலுக்கு இதெல்லாம் நல்லா வரக்கூடியதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தில்லுன்ட்டு இது ஒரு மூலிகை செடி, நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கொடி வகைகள் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரிச் க்ரௌட் பீர்க்காங்காய் எதுவும் வரல. வெயிலுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, வரும்னு நினைக்கிறேன். செடி நல்லா ஓரளவுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்குது. நல்லா கொடிகள் எல்லா சைடும் படர்ந்து போயிட்டுருக்கு, வரும் நம்புகிறேன். கோழிக்குண்டை நான் விதை சும்மா தூவி விட்டேன், வந்துட்டுருக்கு. கூடி சீக்கிரம் இதுவும் அடுத்த மாதம் ஜூன் மாதம் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். கார்டன் அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மே மாதம் நீங்கள் பண்ண வேண்டியது கார்டனை ப்ரிப்பேர் பண்ணி தொட்டியெல்லாம் ஃப்ரீ பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் தேவையான காய்கறிகள் இல்லை வந்து பழச்செடிகள் பூச்செடிகள்ன்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டை ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. ஜம்போ வெண்டைக்காய் பார்த்துருப்பீங்க, போன வருஷம் போட்டது. அதை நான் திருப்பி போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நேட்டிவ் பிராண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேட்டிவ் வெரைட்டி தான் நான் வந்து ட்ரை பண்ணணுன்னு பார்த்துட்ருக்கேன். அது ஓரளவுக்கு நல்லா வருது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செடி முருங்கை டல்லாக தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் இதுக்கும் நல்லா உரங்கள்லாம் வச்சு சரி பண்ணி பச்சை பசங்க எடுத்துகிட்டு வரணும். தக்காளிலாம் ஓரளவுக்கு டல்லு தாங்க, ரொம்ப டல்லு தாங்க. தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே தக்காளி தான், ஓரளவுக்கு டல். இந்த சைடு பழச்செடிகள், இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா ஒரு 2 செடி வச்சுருக்கேன், 3 ஆக்சுவலி. கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு. எலுமிச்சை சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. இது 2 வருஷத்து செடி, 3 வருஷத்து செடி. இது நல்லா இது இருக்குது. ஃபஸ்ட்டு வருஷம் காய்க்கல, 2வது வருஷம் ஒரு 4 காய் தான் கிடச்சிது. இது 3வது வருஷம் கிட்டத்தட்ட நல்லா கொத்தாக காய்ச்சிருக்கு எலுமிச்சை. பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்ட்டு எலுமிச்சை. ஸோ எலுமிச்சை சூப்பர். நாக்பூர் ஆரஞ்சு அநேகமாக அடுத்த வருஷம் காய்ச்சிட்டு நாக்பூர் ஆரஞ்சுன்ற அளவுக்கு தான் இருக்குது. கண்டிப்பாக காய்க்கும்னு நினைக்கிறேன். செடி நல்லா படர்ந்து போயிட்டுருக்கு. மாதுளையும் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஒரு சைடு லைட்டாக கருகி இருக்குது, பார்க்கணும். புளிச்ச மோர் தெளிச்சு விடுங்க. செடி கருகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் காமன் தான். லைட்டாக புளிச்ச மோர் தெளித்து விடுங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே நல்லா திப்பியாக இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டிட்டு நல்லா தெளித்து விடுங்க. ஓரளவுக்கு செடிக்கு சில்னஸ் கொடுக்கும். ஸோ புளிச்ச மோர் தெளித்து விட்டு பாருங்கள். சின்ன டிப்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே கத்திரிக்காய் தான். கத்திரிக்காயும் கொஞ்சம் டல்லு தான், பெருசாக எந்த ப்ரொடக்ஷனும் இல்லை. ஆனால் காய்க்குது, ஒரு 2 காய் 3 காயின்ட்டு வாரத்துக்கு காய்க்குது. ஸோ கத்திரிக்காய் இந்த சைடு ஃபுல்லாகவே. பேக்கில் நிறைய ஃப்ரீயாக இருக்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மே 15-20க்கு மேலே நாற்று போட்டு எடுத்து வச்சுட்டு இங்கே ஒரு ஜூன் 10-15க்கு கரெக்டாக புது சாப்ளிங்ஸை வந்து வைக்கிற மாதிரி வைக்கணும். அப்போ வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்தது கீரை. இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை நான் காட்டியிருப்பேன் சின்னதாக, வீட்லேயே செலவு இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ அந்த வெந்தயக்கீரை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக முளைச்சி வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா முளைச்சி வந்துருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு வந்து வீட்டில் குப்பை சேராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் கொஞ்சம் டல்லு தான், எடுத்து மாற்றி வச்சுருக்கேன் ஆக்சுவலி. அதனால தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஏன்னா கார்டு மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக மாதம் கார்டன் சீரிஸ் பார்க்குறவங்களுக்கும் தெரியும், இந்த இடத்துல தான் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து திருப்பி ரீப்ளான் பண்ணி வச்சுருக்கேன். பழசு எடுத்துட்டேன், அது ஃபுல்லாகவே வேறாக உள்ளே இது பண்ணிக்கிட்டே இருந்தது. அதை எடுத்துகிட்டு இப்போ நான் மாற்றி வச்சுருக்கேன். சின்ன சரியாக ஒரு 3 பேக்கில் எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, திருப்பி ரெக்கவர் ஆகி வந்துடும். இங்கே வந்து நித்திய கல்யாணி, இந்த பேக்லாம் வெறும் இது குப்பைக்கீரை மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுவும் காலியாக தான் இருக்குது. நிறைய பேக் கொஞ்சம் காலி தான். நான் தான் சொன்ன மாதிரி மே 15க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாற்று போட்டு எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் வெண்டை கொத்தவரங்காலும் ட்ரை பண்ணுறதுலாம் பண்ணலாம். இது கத்திரி வெயில் போட்டோம். எக்ஸாக்டாக கத்திரி வெயில் எப்போ வருதுன்னு தெரில. கத்திரி வெயில் தாண்டினதுக்கப்புறம் விதைக்க ஆரம்பிங்க, கரெக்டாக இருக்கும். கார்டன் சூப்பராக இருக்கும். புது செடிகள் பூச்செடிகள்லாம் எப்போ வாங்கலாம், இப்போ ரோஜா செடிகள்லாம் எப்போ வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா மே எண்டில் வாங்குங்க. செம்பருத்தி இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிலாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பூக்கக்கூடியது. இந்த செடிகள்லாம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கார்டன் டூரும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன செடிகள் காய்க்குது எங்கள் வீட்டிலன்றதை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்லேயும் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கிறது சொல்கிறேன். ஸோ மாதம் வந்து இந்த மாதிரி தான் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் நம்ம வந்து 35,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்ட போகிறோம், ரீச் ஆகி மேலே போகிறோம். ஸோ அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆதரவு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு விஷயம் ஒர்க் ஆனதுச்சுன்னா அதை மனசார பாராட்டுறீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. அண்டு இன்னும் நிறைய க்ரோ ஆகும், இன்னும் நிறையா வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் இன்க்ளூட் பண்ணுவோம். அண்ட் நான் அடுத்த வீடியோவில்
சந்திக்கிறேன். until then bye from your Gona Shakti. Have a happy going day.